ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? எதனால கோல்டு மார்க்கெட் இப்போ வந்து ஹையில் போயிட்டு இருக்கு? கோல்டு ப்ரைஸஸ்லாம் இனிமேலும் ஹையில் போகுமா இல்லை டவுன் ஆயிடுமா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி www.futuresavings.in ஒரு வாட்டி எங்களோட வெப்சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதர் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எங்க கிட்ட இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சாதாரணமாகவே பாத்தீங்கன்னா கோல்டோட மார்க்கெட் வேல்யூ எப்பவுமே நல்லாவே இருக்கும். அதாவது கோல்டு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே வந்து ஒரு வருஷமா சொல்லலாம் கோல்டோட பிரைஸ் வந்து பயங்கர ஹைல போயிட்டு இருக்குது. 2022ல இருந்து 2025 வரைக்கும் இருக்க கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டிராஸ்டிக் ஹை சைட்ல இருக்குது. இப்போ கோல்டு வந்து ஆல் டைம் ரெக்கார்ட் ஹைல டச் பண்ணிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிட்டாலும் சரி கம்ப்ளீட்டா நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்குது மார்க்கெட். ஸோ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கும் மைனஸ்லயோ இல்ல ப்ராஃபிட்ல இருந்து கம்மியாவதோ அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஆனா யாரெல்லாம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது அண்ட் போர்ட்ஃபோலியோ மைனஸ்ல எல்லாம் போகவே இல்லை. ஏன்னா கோல்டோட கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைட்ல தான் இருக்குது, நெகட்டிவ் சைட் போகவே இல்லை. இப்போ இது எதனால நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சில பேருக்கு கன்ஃபியூஷனாவே இருக்குது. ஸோ ஏன் இந்த கோல்டு பிரைஸ் ரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அதுல மேஜர் ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் டென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது யூஎஸ்ல ட்ரேட் இம்போஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ட்ரேட் டாரிஃப்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ அந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்னால என்ன ஆயிடுச்சு, எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து ரிடம்ஷன் பண்றாங்க, அதாவது வித்ட்ரா பண்றாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து புல் அவுட் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வெளியில போறதுனால தான் ஷேர் மார்க்கெட் மொத்தமா அடி வாங்குது. ஆனா இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அமௌண்ட் வெளியில எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது வேற ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கோல்டை வந்து ஒரு சேஃப்டி ஆப்ஷனா பாக்குறாங்க, கோல்டை வந்து ஒரு ஸ்டேபிள் growth-ஆவும் ஒரு நல்ல அசெட்டாவும் பாக்குறாங்க. அதனால தான் கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் இந்த கோல்டு பிரைஸ்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு அப்சைட் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. பட் ஆனா அப்சைட் போறதுக்கான சான்சஸ் தான் இன்னும் அதிகமா இருக்கு. சரி, ஓகே, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கோல்டு நகையா தான் வாங்கி வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவைப்படாது. நீங்க ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு ETF இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. பட் அந்த ETFல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லாமலே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தாராளமா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க பிசிக்கலா கேரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. பிளஸ் இந்த ஆன்லைன்ல பண்றதுனால இந்த மேக்கிங் சார்ஜஸ், சேதாரம், செய்கூலி இதெல்லாம் வந்து வரவே வராது. நார்மலா நீங்க வந்து நகையா வாங்கி போட்டுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஷாப்ல போயிட்டு ஜுவல்லரியா வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல முதலீடு பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் ஆஃப் கோல்டு மைனிங் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறது ETFல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்லைன்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுனால அது பியூர் கோல்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா திருட்டு போயிடும் அப்படிங்கிற பயமும் இருக்காது. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல பண்றீங்க, அது பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்ல தான் இருக்க போகுது. அண்ட் இது நீங்க வந்து வீட்டுல உட்காந்துட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ வேணாலுமே வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பேங்க்குக்கே ரிட்டர்ன் கிரெடிட் ஆயிடும். ஸோ நகையா வாங்கி போட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஆன்லைன்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இல்ல ETF மூலமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் கோல்டோட பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டோம். இப்போ நம்ம டாப் பெர்ஃபார்மிங் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற ஃபண்ட் SBI கோல்ட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் 4 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.1% தான் இருக்குது. அண்ட் எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1% இருக்குது. 15 டேஸ்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% கொடுப்பாங்க. 15 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆல்ரெடி லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்ட ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIPல நீங்க மந்த்லி பண்ணலாம். 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 5000 ரூபாயில கூட பண்ணலாம். ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா கோல்ட் மார்க்கெட் டிபெண்ட் பண்றதால கோல்டோட மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் தான் இதுல ஆகும். டாக்ஸ் ஆன் இயர் கெயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மாதிரி கிடையாது. ஃபிளாட்டா வந்து உங்களோட கெயின் என்ன வருதோ அதுக்கு நீங்க வந்து உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் என்ன இருக்கீங்களோ அந்த பெர்சன்டேஜ் நீங்க பே பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எந்த ஸ்லாப்ல இருக்கீங்களோ என்ன பெர்சன்டேஜ் உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் இருக்கோ அந்த பெர்சன்டேஜ் தான் உங்க கெயினுக்கு நீங்க பே பண்ணணும். இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 29.4% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 20% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 13.57%, 7 இயர்ஸ்ல 15.77% and 10 இயர்ஸ்ல 11.96% கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 10,000 rupees SIPல ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க, நீங்களே மாசம் 10,000 போட்டிருந்தா இந்நேரம் 6 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 3,60,000 ரூபாய் சேர்ந்து 9,60,60,000 ரூபாய் உங்க கையில இருந்திருக்கும். நம்ம லிஸ்ட்ல 2வது ஃபண்ட் பார்க்கலாம். HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்.
இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.18% இருக்கு. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டுக்குமே 15 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட், 15 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 3300 கோடிக்கு மேல ஆல்ரெடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்ட் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி 105 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் கூட 105 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். HDFC கோல்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபண்டுக்குமே டாக்ஸேஷன் பார்த்தா டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ் தான் சொல்லிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 29.55% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 19.73%, 5 இயர்ஸ்ல 14.47%, 7 இயர்ஸ்ல 15.8% and 10 இயர்ஸ்ல 11.96% கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த HDFC கோல்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா SIP 10,000 ரூபாய் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 லட்சம் ரூபாய் இந்நேரம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 3,60,000 ரூபாய் சேர்ந்து டோட்டல் கார்பஸ் இந்த ஃபண்டுமே 9,60,000 ரூபாய் உங்க கையில இருந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்க ஃபண்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா எங்க அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கொடுத்துட்டு உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கைட் பண்ண வேண்டியது எங்களோட வேலை. இன்கேஸ் நீங்க இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சோ யோசிச்சுக்கிட்டே இருக்காம ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு புரியும். சோ நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் கோல்ட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.17% இருக்கு. எக்ஸிட் லோட் 1% இருக்கு. இதுவுமே 15 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணீங்கன்னா 1%, 15 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 869 கோடி இருக்குது. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 12 இயர்ஸ் இந்த ஃபண்ட் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 105 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 105 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ் சொல்லி வராங்க. உங்களோட டாக்ஸ் லாபுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ப்ராஃபிட்ல டாக்ஸேஷன் இருக்கும். இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 29.3% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 20.04% கொடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல 14.6% and 7 இயர்ஸ்ல 15.88%, 10 இயர்ஸ்ல 11.78% கொடுத்திருக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா இப்ப பார்த்த 3 ஃபண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து சேம் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு 0.5 0.3 ஓட ரிட்டர்ன்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் எல்லா வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா. சோ இந்த 3 ஃபண்டுல நீங்க எந்த ஃபண்ட் வேணாலுமே சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க SIP இன்வெஸ்ட் பண்றீங்களோ இல்ல லம்சமா இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது உங்களோட சாய்ஸ். பட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ப்ராப்பரா வச்சுக்கோங்க. எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும் அண்ட் எந்த மாதிரி கோல் செட் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், எப்படி போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணணும், எப்படி டிசைன் பண்றது, எந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன் இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஹெல்தியா இருக்கணும், நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெட்டரான ப்ராஃபிட் வந்து ஜெனரேட் பண்ணணும். இது எல்லாமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது தாராளமா நீங்க வந்து ப்ராப்பரா அலைன் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டும் நல்லாவே வரும். பட் அதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட்டுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் நீங்க எல்லாமே கேட்டுக்கலாம். அண்ட் எங்களோட கம்பெனி ஃபியூச்சர் சேவிங்ஸ் மூலமாவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ தட் உங்களுக்கு ஒரு சேஃப்டி லேயர் இருக்கும். மார்க்கெட்டோட அப்டேட்ஸும் மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டைம் டு டைம் கிடைச்சிட்டு இருக்கும். சோ எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பை பை.